இல்லை 9:30 தான் இருக்குது. சொல்லுங்கள் 14 பேர் வந்திருக்கீங்கப்பா, ஹாப்பிப்பா. அதான் சொல்ல வந்தேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ஸ் ஐட்டம்ஸ், லோயர், ஷார்ட்ஸ் ஐட்டம்ஸு, டிஷர்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத விட இங்கே இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம ஊரில் வாங்கணுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கவங்க எங்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இங்கே வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் வரக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டே மாதிரி வந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் பிஸ்னஸை எடுத்தோடனே நல்லா பயங்கரமாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டே மாதிரியான டேயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸு உங்களுக்கு தெருவில் கிடக்குங்க. ரோட்டில் போட்டு கூவி விற்பாங்க. 50 ரூபாய்க்கு ஃபாரினுக்கு போகக்கூடிய டிஷர்ட் வெறும் 50 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நீங்கள் நார்மலாக பெரிய ஷோரூமில் கிடைக்காத ஐட்டம்ஸ் கூட இங்கே கிடைக்கும். 5 ரூபாயிலேருந்து குழந்தைங்களுக்கான ஜட்டி ஐட்டம்ஸ் கிடைக்கும், இன்னர் ஐட்டம்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு, லோயரு, டிஷர்ட் ஐட்டம்ஸு நிறைய வந்து காட்டன் சிட்டி அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இந்த ஏரியா. அதே மாதிரி நீங்கள் ஈரோடு போனீங்கன்னா திங்கக்கிழமை போங்க, திங்கக்கிழமை நைட் போங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கடைகளில் 70 ரூபா 80 ரூபான்னு வாங்கக்கூடிய துண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குங்க. ஹோல்சேல் நீங்கள் வியாபாரமாக பண்ணுறீங்கன்னா அது எல்லாம் மிகப்பெரிய வியாபாரம், கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. பர்சன்டேஜ் எல்லாமே லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். சாரி, காலங்கத்தால் தொழில் பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க, பணத்தை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க. பணம் மிக மிக முக்கியமான